தமிழ்நாடுன்னா நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது நலத்திட்டங்கள் தான். ஆனா இந்த திட்டங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான தத்துவம் என்ன? வாங்க நாம சேர்ந்து இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். 57 லட்சம். இந்த நம்பர் உங்களுக்கு என்ன சொல்லுது? இது வேற ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு நாளும் கவர்மெண்ட் பஸ்ல இலவசமா பயணம் பண்ற பெண்களோட எண்ணிக்கை. சும்மா யோசிச்சு பாருங்க. இந்த ஒரே ஒரு திட்டம் மட்டுமே பெண்களோட பொருளாதாரத்துல எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு. ஆனா இது வெறும் ஒரு தொடக்கம்தான். சரி, நாம எப்படி இத பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த நலத்திட்டங்களோட வரலாறு என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் குறிப்பா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான திட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்குவோம். கடைசியா இது எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குதுன்னு பார்ப்போம். எல்லா கொள்கைக்கும் ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா? தமிழ்நாட்டோட நலத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வரலாறு ஆளும் கட்சியோட சமூக சீர்திருத்த கொள்கைகளோட ரொம்ப ஆழமா பிணைஞ்சிருக்கு. வாங்க அதோட ஆரம்ப புள்ளியை பார்க்கலாம். இந்த டைம்லைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதெல்லாம் ஒரே நாள்ல நடந்த மாற்றம் கிடையாது. ஒரு சமூக இயக்கமா ஆரம்பிச்சு பல வருஷங்களா சமூக நீதியே மையமா வச்சு இன்னைக்கு ஒரு ஆளும் சக்தியா வளர்ந்திருக்கு. இந்த வரலாற்று பின்னணி தான் இன்னைக்கு நாம பார்க்கிற நலத்திட்டங்களுக்கு ஒரு வலுவான அடித்தளமா இருக்கு. அந்த சமூக சீர்திருத்த மரபோட ஒரு நேரடி விளைவுதான் பெண்கள் முன்னேற்றத்துல இவங்க காட்டுற இந்த தீவிரம். சொல்லப்போனா இது அவங்களோட கொள்கையோட மிக முக்கியமான ஒரு தூண். அது எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? பெண்களோட பொருளாதார சுதந்திரம் அது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? அதுக்கு ஒரே ஒரு தீர்வு மட்டும் இருக்க முடியாது. அதனால தான் இவங்களோட அணுகுமுறை பல வழிகள்ல இருக்கு. நேரடியா பணம் கொடுக்கறதிலிருந்து பாதுகாப்பான ஒரு வேலை சூழலை உருவாக்குறது வரைக்கும். இப்ப இந்த நம்பர்ஸ பாருங்க. இது வெறும் புள்ளி விவரம் கிடையாது. இது கோடிக்கணக்கான பெண்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசமும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமா மாசம் 1000 ரூபாய் நேரடியா அவங்க கைக்கு போகுது. அதே மாதிரி விடியல் பயணம் மூலமா பஸ்ஸுக்கு செலவாகிற காசுல மாச சராசரியா 800 ரூபாய் வரைக்கும் மிச்சமாகுது. இது அவங்களோட பர்ச்சேசிங் பவரை அதிகப்படுத்துது, குடும்பத்திலும் அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குது. ஆனா பணம் கொடுக்கறது மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. அந்த பணத்தை வச்சு பெண்கள் தொழில் தொடங்க ஒரு வாய்ப்பு வேணும். அதுக்கு தான் சுய உதவிக் குழுக்களோட கடன் வரம்பு ஏத்தப்பட்டிருக்கு. சரி, வேலைக்கு போனா பாதுகாப்பு வேணும் இல்லையா? தங்கறதுக்கு நல்ல இடம் வேணும். இது எல்லாத்தையும் யோசிச்சு இந்த எல்லா படிகளும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து ஒரு முழுமையான சப்போர்ட் சிஸ்டத்தை உருவாக்குது. ஒரு சமூகத்தோட எதிர்காலமே அதோட குழந்தைங்க கையில தான் இருக்கு. அதனால தான் பெண்கள் முன்னேற்றத்துக்கு இணையா அடுத்த தலைமுறையான குழந்தைகள் மேலேயும் முதலீடு செய்யறதுல இவங்க கவனம் செலுத்துறாங்க. வாங்க குழந்தைங்களுக்கான நலத்திட்டங்கள் என்னங்கன்னு பார்க்கலாம். பசியோட இருந்தா எந்த குழந்தையாலையும் பாடத்தை கவனிக்க முடியாது. சிம்பிள் லாஜிக். இந்த காலை உணவு திட்டம் வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல. இது குழந்தைகளோட ஆரோக்கியம் மற்றும் கல்வியில செய்யப்படுற ஒரு மிக முக்கியமான முதலீடு. இது ஸ்கூலுக்கு வர குழந்தைகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம அவங்க கவனமா படிக்கிறதுக்கும் உதவுது. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கவனிங்க. பாலின சமத்துவம். பெண்கள் உயர்கல்விக்கு புதுமை பெண் திட்டம். அதே மாதிரி அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கிறதுக்கு தமிழ் புதல்வன் திட்டம். 2 பேருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. பாருங்க, இந்த திட்டங்கள் எல்லாம் தனித்தனியா வேலை செய்யல, ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு. கோவிடால வந்த கற்றல் இடைவெளிய இல்லம் தேடி கல்வி சரி பண்ணுது. ஃபியூச்சர் ஜாப்ஸுக்கு நான் முதல்வன் தயார்படுத்துது. ஆதரவில்லாத குழந்தைங்களுக்கு அன்பு கரங்கள் பாதுகாப்பு கொடுக்குது. இது குழந்தைங்களுக்கான ஒரு முழுமையான பாதுகாப்பு வள மாதிரி. சரி, இப்போ நாம நிறைய திட்டங்களை பார்த்துட்டோம். பெண்களுக்கு பணம், குழந்தைகளுக்கு உணவு, மாணவர்களுக்கு படிப்புக்கு உதவி, இப்படி. ஆனா இது எல்லாமே தனித்தனி திட்டங்களா? இல்ல, இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் இருக்கா? அந்த பெரிய சித்திரம் என்னன்னு பார்க்கலாமா? இதுதான் இந்த எல்லா திட்டங்களையும் ஒன்னா இணைக்கிற முக்கியமான புள்ளி. ஒருத்தங்கள பயனாளியா மட்டும் பார்க்காம அவங்கள ஒரு முடிவெடுப்பவரா மாத்துறது. இது ஒரு பெரிய பார்வை மாற்றம். இது உதவி செய்யறதுங்கிறத தாண்டி உரிமையை கொடுக்கறது. இது பெண்களை பொருளாதார ரீதியா மட்டும் இல்லாம சமூக ரீதியாவும் அவங்கள பலப்படுத்துது. உண்மையான மாற்றம் இங்கதான் நடக்குது. அதிகாரம் கிடைச்ச பெண்கள் வலுவான குடும்பங்களை உருவாக்குறாங்க. நல்லா படிச்ச ஆரோக்கியமான குழந்தைங்க நாளைக்கு தற்சார்புடைய பெரியவங்களா வளர்றாங்க. இது இந்த ஒரு தலைமுறையோட நின்னு போற விஷயம் இல்ல. இது ஒரு பாசிட்டிவ் சைக்கிள், ஒரு நேர்மறையான சுழற்சி. அடுத்தடுத்து வர்ற தலைமுறைகளோட வாழ்க்கையையும் இது மேம்படுத்தும். தமிழ்நாட்டோட இந்த நலத்திட்ட மாடல் ஒரு அரசாங்கம் அதோட மக்கள் மேல எப்படி முதலீடு செய்யலாங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமா இருக்கு. இதோட நீண்டகால விளைவுகள் என்னவா இருக்கும்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இது தொடர்ந்து நாம கவனிக்க வேண்டிய ஒரு பயணம். இந்த அலசலை பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி.